ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த சந்தோஷமான நாள் எவ்வளோ பிளஸ்ஸிங்காக கொடுத்துருக்குறாரு. சாயந்தரம் வேலை வர கண்மணி போல காத்திருக்கிறார் பாருங்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவானால் உன் பலன் குன்றினது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:10. ஹல்லேலூயா. எப்படி போனாலும் அந்த சோர்ந்து போக்கக்கூடாது. ஆபத்து நேரம் வருது. சிலவர் கலங்குவாங்க, சிலர் பதட்டப்படுவாங்க, சிலர் மனுஷர்களுக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஹல்லேலூயா. சிலர் அந்த உற்சாகம் குறைஞ்சி போயிடும். அநேகர் நடப்பணமாக தான் மாறி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடுகிறவனை நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. அப்போ என்ன காரியம்? அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே ஹல்லேலூயா நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம். ஸோ அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் நமக்கு எப்படி அடைக்கலமாக இருப்பார். சங்கீதம் 46 அதிகார வசனத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தயவு செய்து இந்த ஆபத்து நேரம், ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இறுக்கமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, உபத்திரவமாக இருக்குது, அது எல்லாம் ஆபத்து காலம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம அந்த ஒரு காரியத்தை ஆபத்து காலத்தில் உன் பலன் குன்றினது, சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது. ஹல்லேலூயா. அதனால் தயவு செய்து ஆபத்து காலத்தில் சோர்ந்து போதாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஹல்லேலூயா செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோடு கூட இருப்பேன். சங்கீதம் 91:15 தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் நான் கொரோனா பீரியடில் அறிந்து கொண்டேன். நான் ரிஷிப்பு நிச்சயத்துக்குள்ள ஊழியத்தின் பாதையில் வரும்பொழுது போதகரையா எனக்கு சொல்லி தரங்க, ஒரு சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போவாயானால் உன் சூழ்நிலைகள், அப்போ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றிரும். ஒன்றுக்குமே கவலைப்படாமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துரு. வீட்டில் இருக்கும்போது தியானம் தியானம் தியானம். இந்த சூழ்நிலைகளில் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக